வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான பொறுத்துக்க பார்க்கலாங்க. இது முக்கியமான லெசனுக்கு பின்னாடி இருக்க புக் பேக்கில் இருக்கிற பொறுத்துக்க தான். இது நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸில் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த பொறுத்துக்க எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே சிமிலராக இருக்குது. ஸோ லாஸ்ட் மினிட்ல நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இதை சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இப்போ ட்ரிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இயற்கை ஓவியம். இதோட ஆன்சர் 10 பாட்டுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஓவியம், பாட்டு இது ரெண்டுமே கலை சார்ந்த விஷயங்களா இருக்கிறதுனால ஓவியம் வந்தாலே பாட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது தவம். இதோட ஆன்சர் சிந்தாமணி. இதில் பார்த்தீங்கன்னா மணி இருக்குது. மணிக்காக தான் இப்போ எல்லாருமே தவம் இருக்கிறாங்க. அதனால தவம்னு வந்தால் மணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பரிணாமம். பரிணாமத்தில் இது இதோட ஆன்சர் கம்பராமாயணம். பரிணாமத்தில் இருக்கிற பரி, இதில் இருக்கிற பரா. ஸோ பரி பரா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் இதோட ஆன்சர். இயற்கை அன்பு. பெரிய புராணம். இதுதான் பெரிய மனசு இருக்கிறவங்களுக்கு நிறைய அன்பும் இருக்கும். அதனால இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்கை ஓவியம் 10 பாட்டு, இயற்கை தவம் சிந்தாமணி, இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம், இயற்கை அன்பு பெரிய புராணம். இந்த வீடியோ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.